வணக்கம் விவர்ஸ். இது புளிச்ச கீரைன்னு சொல்லுவோம் இல்லையா, கோங்குரான்னு சொல்லுவாங்க. அந்த புளிச்ச கீரையை நான் காம்பு இல்லாமல் அந்த காம்பு கிட்ட வரைக்கும் கிள்ளிடணும். அது காம்பு சட்டுன்னு வேகாது. கிள்ளிட்டு இது மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அந்த கீரையை நல்லா அலசிட்டு இப்படி போட்டிருக்கேன். இதில் நல்லா ஒரு கட்டு கீரை, இது ஒரு டம்ளர் ஜலம் விட்டு தட்டு போட்டு மூடி நல்லா வேக வச்சிடலாம். அது நல்லா மசித்த பிறகு இது என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்க, 5 மினிட்ஸ் கூட ஆகலை, அதுக்குள்ளே அந்த கலரே ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிடும். இப்போ நல்லா வெந்தெடுத்துன்னு அர்த்தம். பாருங்க, நான் ஒரு மேஷர் வச்சு நல்லா மசிச்சுட்டேன். மிக்சியிலலாம் அரைக்கலை. அதோட தண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். நமக்கு லிக்விட் வேணும்னாக்கா அதில் விட்டுக்கலாம், இல்லைன்னா சூப் மாதிரி குடிச்சிடலாம். இப்போ எண்ணெய் வச்சாச்சு. நான் தேங்காய் எண்ணெய் வச்சுருக்கேன், டேஸ்ட்டாக இருக்கும்ன்ட்டு. கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக கடலைப்பருப்பு, வாசனைக்கு 2 மிளகா வத்தல், கொஞ்சமாக கருவேப்பிலை. இது நம்ம பச்சை மிளகாய் கீரி போட்டும் செய்யலாம், இல்லைன்னாக்க சாம்பார் பொடி போட்டும் செய்யலாம். நான் சாம்பார் பொடி போட்டு தான் செய்ய போகிறேன். கொஞ்சமாக பெருங்காயம், கொஞ்சமாக மஞ்சத்தூள். பருப்பெல்லாம் நல்லா சிறந்தாச்சு, கருவேப்பிலை ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன் ஒரு பெரிய வெங்காயம் போடுறேன். நான் பூண்டு போடலை, நீங்கள் பூண்டு போடுறதுனா போட்டுக்கலாம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தாலும் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி பூண்டு போடாமல் தான் பண்ணுறேன். பூண்டு போட்டால் இன்னும் டபுள் டேஸ்ட் இருக்கும். இப்போ இதுக்கு மட்டும் தேவையாய் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டு கிளறி இருக்கேன். கொஞ்சமாக இதுக்கு மட்டும் தேவையான உப்பு. இப்போ இதை மூடி வச்சிடலாம். பாருங்க, ஒரு 2 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். நல்லா வெந்துருக்கு, இன்னும் கூட வேகணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு தக்காளி, பெரிய தக்காளி நான் நறுக்கி வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். அதுவும் சேர்ந்து நல்லா வேகணும். நம்ம இப்போ இந்த கீரை வெந்த ஜலம் எடுத்து வச்சோம் இல்லையா, அது வேணும்னா கொஞ்சமாக விட்டுட்டு திருப்பியும் மூடி வைக்கலாம். இது ஒரு 5-6 நிமிஷத்துக்கு நல்ல மாவாக வேகட்டும். இப்போ நம்ம ஒரு சின்ன கிண்ணத்தில் 1 ஸ்பூன் தனியாத்தூள் போடுறேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் சாம்பார் பொடி போடுறேன். வரமிளகாய் தூள் நான் போடலை, சாம்பார் தூள் தான் போடுறேன். 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஏற்கனவே நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கோம் வெங்காயம் வேகிறதுக்கு மட்டும். இப்போ இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுடலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். நான் கல் உப்பு போடல, பொடி உப்பு தான் போடுறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். இதை 3ஐயும் மிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுக்கலாம். கரம் மசாலா தூள்லாம் தேவையில்லை. இப்போ திறந்து பார்க்கலாம். நல்லா வெந்துட்டு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா ஸ்மாஷர் விட்டு நல்லா தக்காளி எல்லாம் நல்லா மசிச்சு கொடுத்துடலாம். பாருங்க, நான் நல்லா மசிச்சு கொடுத்துட்டேன். தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, சாம்பார் தூள், தனியாத்தூள் அண்டு உப்பு 3ஐயும் போட்டுடலாம். போட்டுட்டு இதுக்கு புளி தேவையில்லை, ஏற்கனவே அது புளிச்சக்கீரை தான். இது இப்போ இந்த பருப்பு சாதத்தில் செஞ்சு சாப்பிட்றதுக்கு பண்ணினோம்னா கொஞ்சமாக புளி விடலாம். சப்பாத்திக்கு, அதுக்கு பூரிக்கு தொட்டுக்கிற மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம்னா பச்சை மிளகா போட்டுட்டு சாம்பார் பொடி போடாமல் ஒரு மூடி லெமன் மட்டும் புழிஞ்சிக்கலாம், சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் கொஞ்சமாக ஒரே ஒரு குழுக்கரண்டி புளி, அவ்வளோதான், அதுக்கு மேலே வச்சுக்கல. இதையும் போட்டு நல்லா கிளறிட்டு சாம்பார் பொடியெல்லாம் கொஞ்சம் பச்சை வாசனை போகணும். இப்போ நான் இந்த கீரை வெந்த தண்ணி எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அதுலேருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் புளி கரைக்கிறதுக்கு எடுத்துட்டேன். இப்பயும்
இதோட நம்ம அந்த தண்ணியை இன்னும் கொஞ்சம் விடலாம். இது நல்லா ஒரு கொதி வரட்டும். புளி அண்டு சாம்பார் பொடியெல்லாம் பச்சை வாசனை போகட்டும். மூடி வச்சாலும் சரி, மூடாமையும் வச்சு வைக்கலாம். வேகட்டும். நான் கொஞ்சம் வேகட்டும்ன்ட்டு தட்டு போட்டிருக்கேன். பாருங்க, இது நல்லா மேஷர் வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். இதுக்கு ஒரு 100 கிராம் பருப்பு, துவரம் பருப்பு போட்டு நல்லா மசிச்சு வச்சுருக்கேன். நம்ம பருப்பு போட்டு கலரும்போது நமக்கு எந்த அளவுக்கு லிக்விடாக வேணுமோ கன்சிஸ்டன்சி பார்த்துண்டு நம்ம தண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது பச்சை வாசனை போகட்டும். புளி அண்டு சாம்பார் பொடி எல்லாமே பாருங்கள், நல்லா கொதி வந்துட்டு சூப்பர் வாசனை வருது எனக்கு. இப்போ புளி சாம்பார் பொடி எல்லாம் நல்லா பச்சை வாசனை போயாச்சு. இப்போ இதோட நம்ம அந்த கீரையை மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் நான் சொன்ன மாதிரி புளி வந்து ஆப்ஷனல் தான். கீரையிலேயே புளிப்பு இருக்கும். நம்ம வந்து இப்போ சாம்பார் பொடி போட்டு டால் மாதிரி பண்ணி நம்ம சாதம் பிசைஞ்சு சாப்பிட்றதுனால சும்மா ஒரே ஒரு கரண்டி புளி, ஒரு நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து கெட்டியாக கரைச்சி இதில் விட்டுருக்கேன். இப்போ இது நல்லா வேகட்டும், எல்லாமே சேர்ந்து நல்லா வெந்து வரட்டும். அப்புறமா நம்ம பருப்பு போட்டுக்கலாம். சூப்பராக கொதிச்சுன்னு இருக்கு பாருங்க. இப்போ இதில் நம்ம பருப்பை போட்டுடலாம். இப்போ நம்ம இந்த கீரை வேக வச்ச தண்ணியை நான் துளி துளியாக இதெல்லாம் வேகிறதுக்கு புளி கரைக்கிறதுக்கு செலவழிச்சிட்டேன். இப்போ இது வந்து எவ்வளோ கெட்டியாக இருக்கோ, நமக்கு எவ்வளோ லிக்விடாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த இதில் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பருப்போட பாத்திரத்தில் நான் கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணுறேன். கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணிட்டேன். பாருங்க, இது 4 பேர் 3 பேர் இல்லை 4 பேர் நல்லா அடராக சாப்பிட்லாம். இதோட கூட ரசம் தயிர் அது மாதிரி சாப்பிடும்போது 6 பேர் கூட சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து வெள்ளை காராமணி ஊற வச்சு வேக வச்சு போட்டால் டபுள் டேஸ்ட் இருக்கும். வேர்க்கடலை போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். மற்ற கடலை எல்லாம் விட இது 2 கொஞ்சம் டேஸ்ட்டு எடுத்து கொடுக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பூண்டு இதெல்லாம் வந்து ஆப்ஷனல். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சியில் நான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இதை விட இன்னும் கொஞ்சம் திக்காவோ இதுக்கு இன்னும் கொஞ்சம் ஜலமாவோ வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காரம் உப்பு பண்ணிக்கலாம். இப்போ இதை ஒரு சர்விங் பவுலில் மாற்றிடலாம். இப்போ புளிச்சக்கீரை பருப்பு சர்வ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. இதில் கொஞ்சமாக கார்னிஷ்க்கு நம்ம கொத்தமல்லி தூவிடலாம். தூவிட்டு நம்ம சாதம் சுட சுட சாதத்தில் நெய் விட்டு இதுக்கு அப்பளம் தொட்டுண்டு சாப்பிட்டாலே போகிறோம். நீங்கள் வேறு ஏதாவது பொரியல் பண்ணியிருக்கீங்க, கூட்டு எதுவும் பண்ணியிருக்கீங்கன்னா தொட்டுண்டு சாப்பிட்லாம். சுட சுட சாதத்தில் நெய் விட்டு இதை சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்து அசத்துங்க வியூவர்ஸ். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.